தற்போதைய அண்மை செய்தி. சிவகங்கையில் கோகுல் என்ற இளைஞருக்கு சரமாரி அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. கூட்ட நெரிசல் மிகுந்த சாலையில் இளைஞருக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கக்கூடிய நிலையில் உயிருக்கு போராடும் நிலையில் மருத்துவமனையில் அவர் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதனால் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஃபாரூக் வழங்க நாம் கேட்கலாம். ஃபாரூக், என்ன நடந்தது? வணக்கம். சிவகங்கையில சற்று நேரத்துக்கு முன்பாக ஒரு இளைஞரை சிலர் இருசக்கர வாகனத்தில் சிலர் சரமாரியாக வெட்டியதில் அவர் இரத்த வெள்ளத்தில் மிதந்துள்ளார். அவரை இப்போது சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றுள்ளார்கள். இப்ப உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். இந்த சம்பவம் ஒரு தனியார் மருத்துவமனையினுடைய வாயில் முன்பாக நடந்திருக்கின்றது. இந்த பகுதியில இந்த சிவகங்கையோட முக்கிய பகுதியாக இந்த நேரு பஜார் என்ற இணைப்பு பகுதியாக இந்த பகுதி இருந்து வருகிறது. இந்த பகுதிக்கு அருகிலே மசூதி இருக்கின்றது, தினசரி சந்தைகள் இருக்கின்றது. இந்த பகுதியில 2-3 தனியார் மருத்துவமனைகளும் இந்த பகுதியில இருக்கின்றது. இந்த கூட்டல் நெரிசல் மிக்க பகுதியில அங்கே இளைஞர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியில திடீரென்று ஒரு வெட்டு கொலை சம்பவமானது கொலை செய்யும் அளவுக்கு ஒரு வெறித்தனமான சம்பவம் நிறைவேறியிருக்கிறது. அந்த பகுதியில் இருக்க மக்கள் கடைகளையும் வீடுகளையும் அடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது அந்த பகுதியில பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த வெட்டி தப்பிச் சென்றவரை சிவகங்கை நகர் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றார்கள். அதனால் அந்த பகுதியில மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வெட்டுக்காயம் அடைந்தவர் மிகவும் பலத்த காயம் அடைந்ததால் தற்போது உயிருக்கு போராடி வருகின்றார். அவருக்கு தீவிர சிகிச்சை சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அளிக்கப்பட்டு வருகின்றது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஃபாரூக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.